ஹலோ மக்களே, எந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. பட் உங்களுக்காக நான் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம அந்த வீடியோஸை பார்க்க போகலாம். வாங்க. உங்க பசங்களோட கிளாஸ் நோட்டை பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் நோட்டை பார்த்துருப்பீங்க. ஆனா என்னைக்காவது அவங்க ரஃப் நோட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் ஒளிஞ்சிருக்கு சார் அவன் திறமை, அதுல ஒளிஞ்சிருக்கு சார் அவன் கனவு. தயவு செஞ்சு உங்க பசங்களோட ரஃப் நோட் எடுத்து பாருங்க. எனக்கு தெரியும். மல்கோவா ஆண்டி. ஓகே, அடுத்தது. இந்த உலகத்திலேயே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா? என்ன உறவு? என்னது? உடல் உறவு. பையன் சிந்தனை எங்க போயிருக்கு பாருங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் கேக்குறியா? டேய் மாமா, நான் மட்டும் வெளியே வந்த நீ உன் பொண்டாட்டி எங்க அம்மா யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இது சத்தியம்டா. நிஜமாலுமே படம் ஃபுல்லா அவன் எவனையுமே நிம்மதியா இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த குட்டிச்சாத்தான் இருப்பான். சுமித்ரா அம்மா, ஒருவேளை நீங்க இன்னும் இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி வர பிடிக்கலனா உங்க குழந்தைக்காக நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம், இன்னும் கூட நாங்க வச்சிருக்கோம். தயவு செஞ்சு உங்களை வெளிப்படுத்திக்கோங்க. உங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு குழந்தை வேணா சொல்லுங்க, நானே உங்களுக்கு குழந்தையா வரேன். அட பாவி, ஒரு செகண்ட்ல நீ சொன்னது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுடா. அண்ணன் என்ன சொன்னாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அக்கா நீங்க எந்த ஏரியாக்கா? ஜிபி. நீங்க கோயம்புத்தூர் மாப்ள ஃபாலோ பண்றீங்களா? இல்லையா? சுகி ரஜினி ஃபாலோ பண்றீங்களா? சீனு ப்ரோ? இல்ல சார். யாரையுமே ஃபாலோ பண்ணலையா? யாருமே பண்ணலீங்க. ஓகே. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுங்க, எனக்கு விடுங்க. உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தான் வருது, கோவ புண்டையா வருது. உங்களை பார்த்தாலே ஜோக்கர் புண்டா நீங்களா இப்படி பேசுறாரே. அடுத்த வீடியோ போலாம். அப்ப எதுவுமே ஒரிஜினல் இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க நண்பர்களே, இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னதான் சூப்பர்மேனா இருந்தாலும் அவனும் ஒரு ஆண்மகன் தானே, அவனுக்கும் இந்த வழியெல்லாம் இருக்கும்ல. என்ன ஆனா நல்ல அடி. நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்கு நான் வந்த ஜானோ, நீ உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருந்த. அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியல. உடனே அங்கிருந்து ஓடிட்டேன். சமசிங் உண்மையாலுமே செம எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. என்ன இது ஃபைட்டானா? எனக்கு இதை பார்த்தா ஏதோ ஃபைட்டு மாதிரி தெரியல. அவன் என்னமோ என்ஜாய் பண்ணிருக்கான் நான் நினைக்கிறேன். இதுல அடிச்சா வலிக்கும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு? இதெல்லாம் ஓவராடி. இதுல அடிச்சா எப்படா வலிக்கும்? பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. பாவிகளா. பார்த்து வாங்குங்க. அம்மா அச்சோ, பையனுக்கு உயிர் நாடியே போயிடுச்சு. இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கணும். எதா இருந்தாலும் ஒருத்த சாதிச்சிருவான். அக்கலே, எனக்கு ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டு உள்ள மாப்பிளையா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டோட மாப்பிள. ஓ, பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும், ஹேண்ட்லியா இருக்கணும், ஏறினா காரு இறங்குனா காருன்னு லைஃப் இருக்கணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நான் நினைச்சப்பல ஷாப்பிங் பண்ணணும், சிரிச்சா கணத்துல குழி விழணும், சூர்யா மாதிரி இருக்கணும். அவரோட நேட்டிவ் கூட கம்பல்சரி மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கணும். ஆனாலும் நேட்டிவ் வந்து ரூரலா இருக்க கூடாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓகே, என்ன ஆச்சு ஆக்சுவலா? இதுல 100% ஃபிளாப். 100% flop. அப்படித்தான் நடக்கும். என்னமா இப்படி யோசிச்சா அப்படித்தான் நடக்கும். ஆண்டவன் இருக்காண்டா. பிசினஸ் கிடையாது. சோ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் நடக்கல. அமெரிக்கா அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன்.
உதச்சிரு. ஆ? சூர்யா சூர்யா சம்வாட் அந்த ஐஸ் பார்த்தா அப்படி இருக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இது ஏதோ சும்மா அது சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இப்ப எனக்கு ஒரு நானே என்ன செல்ஃபா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படி ஒத்துக்கிட்டாங்க. மறுத்தீங்க, மறுக்க ட்ரை பண்ணீங்களா? வேணாம் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்ன ட்ரை பண்ணீங்க? சாப்பிடாம எல்லாம் இருந்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா தள்ளி ஊருக்கு ஓடி போயிருக்கணும் நீங்க. சாரி பிரசவ வார்டன். கண் என்ன புடனிதையடா வச்சிருக்க? ஏய் நாங்க ஆம்பளைங்க மட்டும் இல்லைன்னா இந்த பிரசவ வாடை இருக்காது தெரிஞ்சுக்கோ. கரெக்ட். உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா? இல்ல நான் மறுபடியும் திரும்பி நடக்கட்டுமா? தயவு செஞ்சு இங்கிருந்து போடி முதல்ல. தயவு செஞ்சு போடி. இங்க நிக்காது, இனிமே வரவே வந்துடாத. கல்யாணம் நான் பண்றோம், பார்த்திருக்கேன். பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் போடுறோம், எல்லாமே முடியுமோ செத்து போயிடணும், பண்ண போட்டு முடியும். மன போட முடியாது. நிஜமாவே அப்படித்தாங்க இருக்கு. நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த சத்தியமா நான் அப்படித்தான் நினைச்சேன். உள்ளுக்குள்ளேயே போயிருவோம் போல இருக்கு. பொண்டாட்டி வந்துட்டா. போடு அவனை மண்ட மேலேயே போடு. எனக்கு தெரிஞ்சது ஸ்கிரிப்டட் தான். அவன் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே திரும்பிட்டாங்க. உண்மையாலுமே சொல்றேன், இது ஸ்கிரிப்டட் தான். கேர்ள்ஸ் ஃபியூச்சர் 50 to 1 lakh. 1 lakh னா நான் நினைச்ச லக்ஸூரியஸ் லைஃப் வாழலாம். 1 லட்சம் ரூபா நாங்க எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவு காசு சம்பாதிக்கலாம். குத்தம் 3000 மினிமம். 80 to 1 இது ஸ்டார்டிங் தண்ணீர் எடுத்து மைக்ரோஸ்கோப் என்ன தெரியும். இது ஒரு அறைக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு. ஆனா அண்ணா தெளிவா காமிச்சிட்டான். அடுத்தது நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? பிரைம் மினிஸ்டர் யாரு தெரியல. இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர். திடீர்னு கேட்டீங்க எப்படி தெரியும்? நம்ம இந்தியாவோட முதலமைச்சர் யாரு? முக ஸ்டாலின் இல்ல விஜய் தளபதி. தளபதி பேஸ் வந்துட்டு மோடி. மூடியா? அம்பேத்கர். ஐயோ மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் 11 PM. அவ VPN கேட்போம். இங்கிட்டு போவோம். எக்ஸிட் போலாம். எக்ஸிட் மாட்டியா? சத்த எக்ஸிட் மாட்டியா? ஓவர் இருட்டா இருக்க. செமையா சிங் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்காக்னிட்டோ மோட் தான் சேஃப். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு காஜி பேதான். காஜி பேலா? ஏண்டா உன்னைய திருடின்னு சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிரு. எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட. விடியறதுக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது.